இங்க ஒரு சின்ன பொண்ணு பசியில சாப்பாடு வாங்க கூட காசு இல்லாம ஒரு ஷாப்ல இருந்து பிரெட் திருடி அவ ட்ரெஸ்ஸுக்குள்ள வச்சிட்டு இருக்கா. அத ஒரு பையன் பாத்துறான். அவனை பார்த்தது என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஓனர் வந்து அந்த பொண்ணை கையும் களமா பிடிச்சிடுறாரு. அவளை உடனே அவரோட ஆபீஸ் ரூமுக்கு கூட்டிட்டு போறாரு. உள்ள போய் உங்க அப்பா அம்மா வந்தாதான் உன்னை விடுவேன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்காரு. ஆனா இவ பார்க்கவே சின்ன பொண்ணா இருக்கான்னு பாவம் பார்த்து அவரோட ஒய்ஃப் அவரை சமாதானப்படுத்திட்டு அந்த பிரெட் அவகிட்டே கொடுத்து அனுப்பிடுறாங்க. அவ வெளியில வந்ததை அதை அவ சாப்பிட போறான்னு பார்த்தா அதை அவ தங்கச்சிட்ட கொடுத்துறா. ஏன்னா 2 பிரெட் எடுத்துட்டு வந்து 2 பேரும் சாப்பிடலான்னு எடுத்திருக்கா. ஆனா அந்த லேடி போனா போதுன்னு பாவம் பார்த்து ஒரு பிரெட் தான் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. சோ அதை அவ தங்கச்சிட்ட கொடுத்துட்டு அன்னைக்கு ஃபுல்லா இவ எதுவும் சாப்பிடாம ரொம்ப பசியில டயர்ட் ஆயிடுறா. எல்லாத்தையும் தூரத்துல இருந்து இந்த பையன் பாத்துக்கிட்டே தான் இருக்கான். ஆக்சுவலா இந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சிடறாங்க. அவங்க அப்பாவை இந்த 2 பசங்களையும் ஒரு வேன்ல கூட்டிட்டு வந்து ஒரு பிரிட்ஜுக்கு கீழே நிறுத்திட்டு சொல்லாம எங்கேயோ ஓடி போயிடுறாரு. அன்னையில இருந்து இந்த 2 சின்ன பசங்களும் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறாங்க. தங்குறதும் அந்த வேலையிலே தான் தந்துறாங்க. இப்ப இந்த பையனுக்கு வீட்டுக்கு போயோ இவரோட நிலைமையை நினைச்சு சாப்பிட கூட தோண மாட்டேங்குது. ஏன்னா இவனுக்கு கேட்டதெல்லாம் வாங்கி தரத்துக்கு இவங்க அப்பா அம்மா இருக்காங்க. போதும் போதுங்கிற அளவுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பாடு எல்லாமே கிடைக்குது. ஆனா இப்படி ஒருவேளை சாப்பாடு கூட இல்லாம இந்த பசங்க கஷ்டப்படுறத பார்த்ததுல இருந்து இவன் மனசுடைஞ்சு போயிடுறான். சோ அவனால முடிஞ்ச அளவுக்கு அவனுக்கு கிடைக்கிற ஃப்ரைட் சிக்கன் எல்லாத்தையும் அவன் சாப்பிடாம ஒரு டப்பால எடுத்துட்டு வந்து அவன் ஃப்ரெண்ட் மூலமா கொடுத்து அனுப்புறான். இப்படியே ஒவ்வொரு வேலையும் ஸ்கூல்ல சாப்பிட்டாலும் சரி வீட்டுல சாப்பிட்டாலும் அதுல இருந்து ஒரு பந்தை இவங்க 2 பேருக்கு எடுத்து வச்சுட்டு தான் சாப்பிடுறான். அது அப்பப்ப வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுறான். அப்படி ஒரு நாள் ஸ்கூல் முடிச்சு வரும்போது பார்த்தா இவங்க தங்கியிருந்த அந்த வேனை 4 ரவுடி பசங்க சேர்ந்து உடைச்சிட்டு இருக்காருங்க. கேட்க ஆள் இல்லைங்கிற தைரியத்துல பண்ணிட்டு இருக்காருங்க. சோ அன்னைக்கு அவங்க அங்கேயே விடாம அன்னைக்கு இவங்க வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடுறான். இவங்க அம்மாவா அவங்களால முடிஞ்ச அளவுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்குறாங்க. ஆனா இந்த பொண்ணுக்கு யாரோ ஒருத்தருக்கு நம்ம பாரமா இருக்க கூடாதுன்னு தப்பான முடிவு எடுக்க போயிடுறா. அது தெரிஞ்ச அந்த சின்ன பொண்ணு கத்தி அழுகுறா. கடைசியில இந்த பையனோட ஃபேமிலி ஹெல்ப்பால 2 பேருமே ஒரு ஆசிரமத்துல சேர்ந்துடுறாங்க.